வரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்துள்ள பசும்பொன் மக்கள் தேசம் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவும் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் KN இசக்கிராஜா தேவரும் கையெழுத்திட்டனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகமுடன் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சி கூட்டணி அமைத்து களம் காண்கின்றது. இதற்காக கூட்டணி ஒப்பந்தத்தில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மற்றும் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் இசக்கிராஜா தேவர் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இதனையடுத்து அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சிக்கு சாத்தூர் மற்றும் ஆலங்குளம் என 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் உள்ளதாகவும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறுவோம் என்றும் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் இசக்கிராஜா தேவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தென் மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் மிகவும் கட்டமைப்போடு செயல்பட்டு வர்றோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தென் மாவட்டங்களில் 2 தொகுதியை ஒதுக்கியுள்ளார்கள். இந்த 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறுவோம். சின்னம்மாவுடைய வேட்பாளர்களை அந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்போம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் சின்னம்மா மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த மக்களின் துன்பத்தை போக்குவாங்க, இந்த கஷ்டத்தை நீக்குவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பூரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். சின்னம்மா அவர்களுடைய தயவில்லாமல் அடுத்த ஆட்சி நடக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.